அந்த காலத்துல கோலம் போடும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க, எடுத்தோடனே கோலத்தை போட மாட்டாங்க. அந்த இடுப்புல ஒரு வாளி மாதிரி தண்ணிய வளைந்த பாத்திரத்தை இடுப்புல வச்சிருப்பாங்க. அந்த வளைந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை எடுத்து தெளிப்பார்கள். குனிகிற போது என்ன ஆகும் அப்படின்னா, வயிறு பகுதி அமுங்கும். தேவையில்லாத வாயுக்கள் வயிற்றுல இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அது ஒரு சிறந்த யோகாசன நிலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. குனிந்து கோலம் போடுகிற போது அந்த கை, முன்னங்கை, அது மட்டும் இல்லாம அந்த தோள் பட்டை, புஜம், முதுகெலும்பினுடைய மேற்பகுதி, கழுத்து பகுதி, இது எல்லாத்துக்கும் சீரான ஒரு அழுத்தம் கிடைப்பதனால எந்த பிரச்சனையும் எனக்கு ஏற்படலை. அது மட்டும் இல்லாமல் கோலம் போடும்போது அப்படி திரும்பி இப்படி திரும்பி ஒரு 4-5 கோணத்தில் அதை பார்ப்பாங்க கழுத்தை. அப்படி பார்க்கும் பொழுது நன்றாக இயக்கமானது அங்கே இருக்கிறதுனால தைராய்டு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனல் இன்பேலன்ஸாக இருக்கட்டும், இரவு நேரத்து தூக்கமின்மையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அன்னைக்கு இருந்த பெண்களுக்கு அவங்களுக்கு ஏற்பட்டதே கிடையாது.